ஃப்ரெண்ட்ஸ் 27 சைஸ் கடல் விரால் மீன் இது. 27 சைஸ் கடல் விரால் மீன் நம்ம ஆறுமுகம் சாமி கட் பண்ணியிருக்காரு. அது எப்படி கட் பண்ணியிருக்காரு பெரிய வீடியோவில் போய் பாருங்க. அதனுடைய செனை தான் கடல் விரால் மீன் செனை. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கிலோ இருக்கும். அந்த செனை வேற லெவல். எவ்வளோ பெரிய செனை, எவ்வளோ பெருசு பாருங்க. இது என்ன பண்ணனாக்கா அவிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக போட்டு பெரிய இதில் போட்டு அவிச்சு டபராவில் அதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி அப்போ ஃப்ரை பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய செனெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எப்போயாச்சும் ஒரு மீன் ரேர் பீஸாக தான் இது கிடைக்கும். அதில் வர செனை தான் இது. செம்மையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷான மீனில் வந்த செனை இது. மீனை பற்றி சொல்லி அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது இந்த மீனை கொடுத்தது யாருன்னா நம்ம ஆனந்து, நம்ம புதுக்கல்லாத்தில் இருப்பார் ஆனந்து. அவர்கிட்ட பெரிய பெரிய மீன், கடல் விரால் மீன், வஞ்சர மீன், என்ன மீன் கேட்டாலும் கொடுப்பாரு. செம்ம மீன் அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் அந்த அம்மன் கோயிலுக்கு எத்தாப்பிலே இருப்பார். அவர்கிட்ட வந்தீங்கன்னா தரமான மீன் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே பாய். ஓகேவா? கிலோ அஜண்ணா யாருண்ணா? குடிக்க தண்ணி நான் சென்னை எடுத்து நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார்ட் எடுத்துவேன் உடலோட எடுத்து சித்தி நல்லா தெளிவாக நல்லா பார்த்துக்க நல்லா பார்த்துக்க நீ எடு. ಅದೇ ತಿಕ್ಕಟ್ಟಣ ಸಣ್ಣ ತಗೊಂಡಿಲ್ಲ கவரில் போட்டு வச்சு பெரிய கவரில் அது மேட்ச் இது என்னது மீன் 28 கிலோவாண்ணா? மீன் 28 கிலோண்ணா? அது எடுத்த உடனே மீன் ரொம்ப தெரியும். ஆனால் எங்கள் ஆள் வந்து டாக்டர் மாதிரி கரெக்டாக ஸ்கேன் பண்ணா போல கம்பல்சரி 5 கிலோ சொன்னால் உள்ளே இருக்குதுன்னா போல கரெக்டாக சொன்ன போல 4 கிலோ 5 கிலோ சென இருக்குப்பா உள்ள. கூட நன்றியோட தான் நடந்தது. நான் சொல்றேன் நாங்கள் பேசலாம் கூட நன்றியோட தான் இருந்தது. உடச்சிங்க ரத்தம் போட்டு போயிட்டு வெறி ரத்தம் போட்டுக்குமா சாமி? மண்டையில் கிடையாது, மண்ணிக்கு மன்னிக்காதவன் எங்க வீட்டில் கிடையாது. அவசரப்படுறேன்
மனுஷனே எல்லா ரத்தம் அது. அங்கே காஃபி குடிக்கிறது போனஸ் சுத்தடி தராது தோல் மட்டும் எல்லா தப்பு நீ தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி. வைக்கிது வரல. ஆமாம் அதை போட்டு விட்டுனா கரெக்டாக இருக்கும். நைட்டு 10 மணி ஒன்று குளிச்சு வந்துச்சா 11 மணிக்கு நல்ல பண்ணி மருமகள் பீச்சு காட்டில் உட்காந்து பீச்சு இதுதான் பிரியாணி அடிக்கா நமக்கு. டெய்லி கொடுப்பாங்க அவங்களாம் 2 நாள் வர முடியாது. இன்னும் ஒரு நாள் 2 நாள் மாதிரி 50 கிலோ கொடுத்தாங்க. 3 மீன் அவங்களாம் கிலோ எவ்வளோ போடுவாங்க? 480. आणि पचास पडते ಯಾವತ್ತು ರೇಟ್ போட்லேயும் எடுப்போம் ஏலத்துலையும் எடுப்போம். இது ஏலத்தில் எடுக்கிறது போட்டு மாலேஸ் வருதுல்ல சார். மோஸ்ட்லி கில்நட்டு போனால் தான் எங்களுக்கு பெரிய பெரிய மீன் வரும். கில்நட் போட்டு எடுத்தால் தான் இந்த கடவரா மாலேசி சொரா மெயின் சொரா எங்களுக்கு வஞ்சிரம் சொரா 2 தான் அதிகமாக இருக்கும். எங்கள் அப்பா ஊரில் விட போனேன். இங்கே மெட்மோரில் ஊருக்கு போகிறாரு. கட்டிங் கிடையாது, ஃப்ரெஷ் அப்படியே போகும். மீட் அப்படியே போகும். அவங்க போட்டுப்பாங்க. அவங்க இதில் ஃபிஷ்ஷிங் எடுத்துப்பாங்க, கிரேவிக்கு எடுத்துப்பாங்க, ஸ்டிக்காக எடுக்கிறாங்க. கத்தி படுது சார்.